போயிட்டு வாங்க. தங்கா வாங்கிட்டேன்டி. அக்கா நான் அக்கா தான்டா. தங்கச்சி தாண்டி. அக்கா நீ பெற்றதால ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே மகாராணி இருவரும் பழத்தை புசித்து கர்ப்பமாக இருக்கிற விதம் காண்க. தலையெல்லாம்
ஏண்டி? டேய் வேலு, பிள்ளை இவ்வளவு பிள்ளைன்னு சொன்னேடா. போராட்டமா இதுக்கு உங்க 2 பேருக்கும். ஏண்டா? ஐயா ஐயா பிள்ளையாடா இது? பிள்ளை ஏது? அல்லாஹ்வோடு கொல்லவல்ல எமனோடு. எங்கடா அந்த மாறி? அவனை தண்ணி நான் எடுத்துட்டு வர சொல்லுடா. கத்தி நக்கணும் வெறி வீக்கினே போது உள்ள ஒதுக்கலாம் ஒலேக்குதுப்பா. மாங்காய் தூளான ஆசை ஆகுது, சாம்பல் தூளான ஆசை ஆகுது. நான் என்ன பார்த்தோம்னா அதெல்லாம் சொல்லாத, நீ வேற ஒரு அரிசி என்ன தெரியுமா? பயஞ்சாங்க சின்னதாக்குது வயிறு நக்குன்னு பாரு, புரிதலா பேச்சாக்குது வயிறு. ஐயோ மலையிலயும் இந்த பையத்தை ஏன்டா பாக்க வச்சேன்? சிரிக்கவும் முடியல, அழுவும் முடியலையாடா. நீங்களா போயிட்டு பேசுவீங்களா? எனக்கு தெரியலடா. எங்களாலே தாங்க முடியல சின்ன வயிறு. உனக்கு அவ்வளவு பெரிய வயிறு இருக்கு, எப்படிடா இருக்கு? இது ஒரு குழந்தை அதெல்லாம் 9 இருக்க மாட்டேன். ஏம்பா நம்ம மறுத்திருக்கான்ல, சீக்கிரம் எடுத்து மருந்து மாத்தி இறங்கிடலாமா? பாட்டியம்மா ஐடி வாங்கணுமா? எவ்வளவு பணம் வருமா தானே? எந்த கேள்வி வரும் முன்னே கேள்வி வலி தாங்க முடியல. பட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு தாங்க என்னப்பா போன வாரம் செய்யாத மிளகாய் ஜெயில போட்டாங்களே, எப்படா வந்த கணே? எதுக்குமா கூப்பிடுறேன்? மகாராணி இருவரும் மருத்துவம் பார்க்கணும். சரி வர மம்பிகள் வர தயாராக
வந்தாலே தாரை ஆட்டி வந்தாலே அந்த கலங்களே திரு கழுவாம கலங்களே திரு குட்டாம கலங்களே அந்த கலங்களே திரு கழுவாம கலங்களே திரு குட்டாம பாட்டி வந்தாலே தாரை பாட்டி யாரோ ஒருத்தன் தஞ்சியில் கூப்பிட்டாங்க 6 ரூபா. அதே நான் 6 ரூபாய் இல்ல, நான் 1 ரூபாய். வயந்த நான்டா வேலை கவுண்டரு. யாருமா? வேலை கவுண்டரு. வேலு கவுண்டனா? ஏண்டாப்பா ஓ நான் எளிமையா இருக்கும்போது உங்க பெரியமா உங்க சித்தப்பாலாம் என் வீட்டால சுத்தி வருவாங்க. வயசு சின்னதான் வருவாங்க தான் முன்ன. இப்ப ஒரு பாய் என் வீட்டுக்கா எட்டி பாக்குறாங்க. நான் வரா பேய் பிஜையா வராது ஊட எடுப்போம். நீ இருக்கிற நாளைக்கு பேய் பிஜையா வராது. ஏண்டாப்பா ஓ நீ யாரு புள்ளன்னு சொன்னா? ராஜகவுண்டர் புள்ள வேலை கவுண்டரு. ராஜி கவுண்டர் புள்ளியா? நல்ல சௌகரியமா இருக்கிறியாமா? என்ன சௌகரியம் கூட ஏன்னாப்பா ஓ கேள்விப்பட்டேன், அது உண்மையாமா? என்னது பாத்தியா? காத்தோட்டமா கேள்விப்பட்டேன். பட்டுருப்பா என்னது உன் பொண்ணு இல்ல போயிட்டு போனான. இப்ப அதுல வெக்கான கொண்டுப்பா. இட்டு போனா போச்சு. ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு கோவமா தான் இருந்தோம். இப்போ வர போவா டெய்லியும் கறி கோபி தான் வீட்டுல. எலி காடை கவுதேரி மொசிலு ஏரி மீன் ஏதோ பாக்குறோம். அது என்ன உங்க வம்சம் என்ன வம்சமோ சரி போவா இருக்கிறீங்களா? சௌகரியமா இருக்கிறீங்க. அது இருக்கட்டும். தடி ஆத்துன்னு கேட்டியா? தெரியாதியா? என் கைவன் தெரியாதுல்ல. என் கைவன் ஞாபகார்த்தமா குத்துட்டு போச்சு. அதான் போயிட்டு வச்சிருக்கிறேன். ஆமா என்ன எதுக்குடா கண்ண கூப்பிட்ட? மகாராணி 20 கர்ப்ப வேதனை இருக்கிறாங்க. அடே அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். ஓ பெரிய இடத்து சமாச்சாரம். நான் ஒன்னும் அதிகமா கேக்குறேன்னு நினைக்காத. என்ன கேக்குறீங்க? இந்த பங்குனீர் ஏறிக்குது பாரு. மது தந்தா நேரா என் கேணியில பாயும். உங்களை பாயிர மாதிரி ஒரு 12 ஏக்கரா எழுதி வாங்கி கொடுத்துருமா. ஏன்னா சட்டு 1.25 ரூபாய் விக்குது போ. 12 ஏக்கரா மரத்தாந்து ஏறி கேக்குறீங்க மொத்தமா வைங்க. ஏடாப்பா எங்கடா இருக்கிறாங்க அவங்க? எனக்கு சந்தேகம். மகாராஜாவுக்கு 2 மனைவி தானே? 3 ஐயோ அது ஒரு கெதியாகி போச்சு. அந்த பாய்காரத்து கொடுத்தாங்கல்ல அந்த கத்தி நக்கலாம் கல்லடி போய் எங்க அக்கா பையன் தான் என் மச்சான் தான். இப்போ 3 பேருக்கு வாங்கணுமா? ரேட் அதிகமா ஆகும். 2 பேரும் பாரு ரொம்ப தலைமை மாதிரி என்னப்பா இல்ல பொண்டாட்டி என்ன முடிவதுக்குதா? என்ன இலவசமா பிரதம் பாக்குறப்பா. எனக்கு என் முன்னாடி பாக்கத்தால இருப்பா 2 பேரு சகஜமா எப்போதும் போல இயற்கையா பெத்துக்கு போறாங்க. இவன் எப்படி பெத்துக்கிறது? வாயால கக்கறதா இது எப்படி? இல்ல கீழே முக்கா கூட வராது. அதுக்குதான் அர்த்தம் இருக்கணும். அவங்க வழி அவங்களுக்கு தெரியும். முதல்ல உள்ளிட்டு அர்த்தப்படியா என் பையன் அவன் அர்த்தம் எடுத்துருவான். அப்படிதாம்மா இருக்கும். பயப்படாதீங்கம்மா.
தூத்துல கவர் போடு தூத்துல கவர் போடு ஏன் தூக்கு பண்ணி போயிடா கவுத்தாவே புட்டி தானே சொல்லலாம் போறேன் மலைக்கண்ண ஒரு செக் என்ன பண்ணாமா ஏன் கடைக்கு போயிடா வயிற்றுல தருவேன் நீதி என்னையா பொட்டல ஊற்றுவேன் உன் போட பேசியா சரி முடியல ஆம்பளையா பொம்பளையா பார்த்தது ஆனா ஏமா அந்த குறைய கேக்குறா இந்த கைவு முட்டை மெத்த மாலி ஏறி மிளகா காய வை நல்லா காட்டியும் இங்கிருந்து ஏறி அங்கிருந்து பொத்துன்னு கீழே வேந்தேன் மொத்தம் அபேசரா பூச்சி வந்து கசகசான்னு பூச்சிப்பா மொத்தம் ஐயோ ஐயோ எப்பா இனிமே புள்ள பத்து போய் தெரியா ரெண்டு பேரும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாதுன்றாங்களா ஆமா ரெண்டு பேருக்கும் தர பிரசவம் அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசவம் பாத்துக்கிறப்பா கஷ்டப்பட்டு பார்த்தேன் ரெண்டு பேருக்குமே ஆம்பளை குழந்தை தான் சொன்ன பாரு ரைட்டா போச்சு ரெண்டு பேருக்குமே ஆம்பளை குழந்தை தான் இன்னும் என் வீட்டாண்டு 8 பேர் காட்டுக்கு நடக்கிறாங்களோ தலைமையிலே போடுவோம் போ வந்த வேலை மட்டும் பாரு முதல்ல எங்கிருந்து வராங்க தெரியுமா எங்க வராங்க நான் மருத்துவத்திலே இந்த தஞ்சி ராசியான ஆளுன்னு மதுரையிலிருந்து வராங்கடா என் இட்டு மாத்துக்கு போய் மதுரையில இருந்து காரியத்துல வராங்க விட்டு பாத்தீங்க நான் போனா ஆஸ்பத்திரிக்கு போற வேலையே கிடையாது வீட்டுல சுகப்பிரசவம் தான்டா சுகப்பிரசவம் தான் ஆமா கை ராசியான ஆளு ரெண்டு பேருக்குமே ஆம்பளை குழந்தை தான் பிறந்துக்குது ஏமா பச்சை உடம்பு கொஞ்சம் மெதுவா நல்ல வாங்கம்மா எந்த மாதிரி பாடிதான் சொல்லி காது ஒரு 5 வேப்பில தராஞ்சு உனக்கு நாலு வயசு சொல்றேன் ஏமா ரெண்டு பேருக்குமே ஆம்பளை குழந்தை தாமா பிறந்துக்குது சந்தோஷம் பாட்டி எதுதான் பூச்சை கசகசானு இது உனக்கு பிறந்தது ஏன் குழந்தை பாட்டி இதோ உனக்கு பிறந்ததுமா இந்த குழந்தை ஏன்னா நான் அடிக்கடி வர முடியாது ஆமாமா உங்க ரெண்டு பேருக்கு வயசு சொல்ற பத்தியம் சொல்லு நீ கேட்டுக்கோ கவனமா ஏன்னா அவங்க மறந்துட்டா கூட மறந்துடுவாங்க ஏமா உனக்கு சேதல் உடம்பா சூட்டு உடம்பாமா சூட்டு உடம்பு பாட்டி இந்த மாதிரி சூட்டு உடம்பா என்ன சாப்பிடணும் 2 கிலோ கச்சி கருவாடு வாங்கிக்கோ ரைட்டா போச்சு 2 கிலோ மிளகு 2 கிலோ மிளகு 2 ஆருக்கு தூளாக்கணும் தாட்டா சாறு கொதிக்க வச்சு ஒரு 2 தோட்டால கூட இந்த அம்மா 2 தோட்டால ரைட் உனக்குமா பாட்டி எனக்கு சீதல உடம்பு பாட்டி இந்த அம்மாவுக்கு சீதல் உடம்பா மொத்தம் ஆளே உரிக்கிறதா பாவி உடம்பு உட்காந்து தூக்கம் வந்தது எங்களுக்கு இந்த அம்மாவுக்கு சீதல் உடம்பா சாப்பாடு கேட்டா சுடு சோறு போட்டு போறேன் வேற என்ன கொடுக்குறியா 15 தான் போகணும் 15 மட்டும் இல்ல கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆயிருக்கணும் எரமாட்டு தயிர் கொண்டா எரமாட்டு தயிர் அந்த பைதுல கலந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடு சாப்பாடு தொடுக்கிறதுக்கு ஊருக்கா கருக்கா கொடுத்துட்டு போடுற பாவி காராண்டிக்கண்டா பச்சை உடம்பு வெங்காயம் வாங்கி கொடு கட்டு படுத்து தூங்குறதுக்கு படுக்கிறதா இல்ல
புது காரியா இருக்கட்டும். புது கார ஒரு கோடி பை நினைச்சு கீழே போடுறேன். அது மேல இந்த அம்மாவை பட வைக்கிறேன். ரைட்டா நீங்க கட்டிக்கிறீங்களா? இந்த சேலை எனக்கு சேரணும். ஆத்து கொடுக்குறீங்களா? இல்லடா இல்ல இவங்க கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட கூட கொடுத்தாலும் போவாங்க. நீ மொண்டாட்டிக்கு ஏற்ற முடியும். கொடுக்குறியா? அவங்களுக்கு சொல்லி வைத்து எனக்கு என்ன சொல்லலாம்? என்ன கதை? என் பொண்ணு தான் அர்த்தம் எடுத்தான். அவனே கேட்கலாம். வா அக்கா, குழந்தைய காட்டுடி. ரொம்ப சந்தோஷமாட்டு நீங்க போய் வாங்க. அக்கா, உங்க குழந்தைய காட்டுங்க. தங்கா, என்னடி இது? அக்கா, குழந்தை பிறக்கும் என்று ஆசையாக இருந்தோம். குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆனால் இருப்பிலவா இருக்கேடி. இப்படி பிறந்து விட்டதே அக்கா. பால பிறந்த கொல்லை இந்த பாரிலே என்ன தல்லே. நமக்கு பால பிறந்த கொல்லை இந்த பாரிலே என்ன கொல்லை. இப்படி பிறந்திருக்கு. ஒருவேளை அந்த மாங்கனி உள்ள கூரையோ அல்லது மாதங்கள் நம கூரையோ. அந்த தேகமோ யாராவது ஒருவர் புசித்திருந்தால் குழந்தை அருமையாக பிறந்திருக்குமோ என்னமோ. நாம் எப்படி எல்லாம் எதிர்பார்த்தோம் தங்கா. அந்த சீலன் பிறப்பாளிக்கு நாம் சிவனை போதித்தோம் அன்றே. சிவனை தவம் செய்து கொண்டிருந்தோம். எப்படி எல்லாம் நாம் துதித்தோம். உண்மைதான் அக்கா. ஆனால் குழந்தையோ இப்படி பிறந்து விட்டது. குழந்தை நமக்கு பிறந்தாலும் நமக்கு என்ன பேர் தெரியுமா? நாம் பெற்றோம் மலடியானோ.
இதற்கு நாம் பெறாமலே இருந்திருக்கலாமே. இந்த குழந்தை பிறந்த மனமும் இல்லையே. குழந்தை எடுத்துக்கொண்டு சென்று மன்னரிடம் காட்ட என்னால் முடியாது. உண்மைதான் அக்கா, என்னாலும் முடியாது. பாண்டி, இப்படி பிறந்த குழந்தையை அரசரிடத்தில் எங்களால் கொடுக்க முடியாது. எங்களுக்கு மனமில்லை பாட்டி. அதனால் நீங்களே சென்று கொடுத்து விடுங்க. குழந்தை கொடுத்து விடுங்க. கொடுங்கம்மா. அக்கா, இது எல்லாம் என்ன விதி அக்கா? எல்லாம் உன் செயலிதுதான். மகாராஜா, 2 பேருக்குமே நம்மள குழந்தை தான். காத்ததுக்கு ஆண்டா மத்தியானுக்கு ரெண்டு பிள்ளையா கொடுத்துருக்காண்டா. இது பெரியம்மாவுக்கு பிறந்தது, இது செல்லம்மாவுக்கு பிறந்தது. புத்திராசனை காட்டி என் மனைவிமார்கள் இருவருமா குழந்தை பெற்றெடுத்தார்கள் என்று சந்தோஷமாக இருந்தேன். கடைசியில் பிறந்த குழந்தை இருவிழாவாய் பாடித்தது. ஒருவேளை தவறு என் மீதுதானோ? Come
ஒருவேளை மாங்கனி இருபலமாக பிறந்து கொடுத்ததால் இப்படி குழந்தை பிறந்து விட்டதா? ஒன்றுமே காவலர் இருபிலவா உயிரற்று பிறந்த இந்த குழந்தை இருந்தென்ன எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இந்த குழந்தையை பார்க்கவோ மனமில்லை. ஆகையால் இந்த உயிரற்ற குழந்தையை தூக்கி சென்று அழகிற சந்திலே போட்டு விடுங்கள். நீ போய் வாங்க. சரியா? நீ போய் வாங்க. ஐயோ ஓகே